சாப்பாடு, அருமையான சாப்பாடு. தாய் இல்லாத குறை தீங்கி விட்டது. இப்படிப்பட்ட சாப்பாடு நீங்க சாப்பிட்டு மாட்டீங்க. எங்க சாப்பிட்டு பாருங்க. எங்க திட்டத்தை செய்தார்களே வகை வகையா செய்து போட்டாங்க பாருங்க. அம்மா இல்லாத குறை நீக்கி விட்டது. அப்படியே வயிறாறு சாப்பிட்டுமா? வயிறாறு உண்டமைக்கு தொண்டருக்கு உண்டு ஒரு பேர். ஆமாம்மா. அத்தன்மை போல் நீ படுத்துக்கோ. அப்படி ஒரு பஞ்சனை இருக்கு படுக்கக்கூடிய பஞ்சனை. நீ மேல பத்துக்கோ. அம்மா நான் கீழே பத்துக்கேன். அம்மா அம்மா சொல்றேன் நாடி அப்படியே நீ மேல பத்துக்கணும். அம்மா கீழே பத்துக்கணும்டா. அம்மா நீ பெட்டு மேல அம்மா நான் கீழே பத்துக்கிறேன். ஆமா சரிம்மா படுத்துக்கிறேன். அப்பதான் கரெக்டா இருக்கும். நீ மேல படுக்கணும், நான் கீழே படுக்கணும். அம்மா தப்பு தப்பா சொல்றேம்மா. நீ பெட்டு மேல நீ படுக்கணும், அம்மா நான் கீழே படுக்கணும். அப்படியேம்மா படுத்துக்கோ. சரிம்மா. வந்தான் தூண்ணா தூங்கிட்டான். நான் தூங்க சொன்னா கூட பக்கத்துல ஒரு அறியாத பொண்ணுக்குதுன்னு சொல்லிட்டு தெரிவித்தா அவனுக்கு. இவங்க அப்பனை பார்த்தா நான் கல்யாணம் பண்ணின்னு வந்தேன். அழகா இவன் இருக்கோதாண்டா அவனும் கல்யாணம் பண்ணிக்கினேன். சரி ஏதோ ஒண்ணு நாமளும் கூட சேர்ந்து படுக்கிற மாதிரி படுப்போம். அப்படி நவுந்து வந்து மேல காலை போடுவான்னு பாக்குறேன். நம்மளே இறங்கி வேண்டித்தான். அப்படியே ஒண்ணு இல்ல தூங்கி செக் பண்ணி பார்த்தேன். சரிம்மா பட்டா 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 சரியான தயிர் சாதமாக்குறானே. இல்லடா அப்படி எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? உங்க அப்பா குடிக்கக்கூடிய அந்த வெள்ளிக்கிண்ணை பாலாடையில பால் அருந்தி விட்டேன். ஆமா சாப்பிட்டேன். உங்க அப்பா படுக்கக்கூடிய பஞ்சனை மீது படுத்துட்டேன். படுத்துட்டமா? உங்க அப்பா செய்யக்கூடிய இன்னொரு வேலை நீ செய்யணும். எங்க அப்பா செய்யக்கூடிய வேலை இன்னொரு வேலையா? அம்மா சொல்லுமா என்ன வேலை செய்யணும் சொல்லு. அடுப்பா செய்யணுமா? அம்மா சொல்லுமா நான் என்ன வேலை செய்யணும் சொல்லு. அப்படியே என்னை கட்டி எடுத்து ஒரே ஒரு இதுவரைக்கும் தாய் முகத்தை கூட நான் பார்த்ததே இல்லை. உன்னை தாயாக நான் ஏற்றுக்கொண்டேன் அம்மா. இப்பேற்பட்ட வார்த்தைகளை சொல்லலாமா? அம்மான்னு கூட நினைச்சு அப்படி கண்ண முடியும். இல்லை அம்மா என்னால் முடியாது. அட பாவி நானா உன்னை என் வயசுல பெத்தெடுத்தேன். வாடா நான் சொல்வதை கேளு. Give me one kiss please. Okay. முடியாதா? முடியாதம்மா. டேய் இது மட்டும் என்னால் முடியாதம்மா. முடியாதா? முடியாதுடா இதே இடத்துல. அப்படியே நாளான தாமரை ரொம்ப நாளாக ஒரே ஒரு வாட்டி சொக்கலக்கா சொலக்கா மக்களக்கா மலக்கா உன்னை கையெடுத்து கும்பிடுறம்மா. நான் உன் கால கூட உயிர் எனக்கு முத்தம் கொடுறான். வர மாட்டானே எப்படி பண்ணாமோ. வாடா முடியாதம்மா. சொல்றியா? முடியாதம்மா என்னால் முடியாது.
முடியாது. இந்த காரியத்தை செய்ய என்னால முடியாதும்மா. ட்ரெண்டிங்ல வரேன்டா இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங். எப்படி எப்படி ஒரு என்ன வரிய வா நுகாவா லையா நுகாவா லையா. மகை பேஜ் தனி தேங்கிதாங்க காவால கூப்பிடுங்க என்ன அவரு காவாயில கூப்பிடலங்க ட்ரெண்டிங். மா நுகாவா லையா நுகாவா லையா. அம்மா நான் சொல்வதை கேளுங்களா. இல்லனா இன்ஸ்டாகிராம் புள்ளிங்கோ சைடுல வா. எப்படி ரத்த கொதிப்பு மாமா. ஏற்கனவே இப்ப ரத்த கொதிப்பு தான் வந்துட்டுக்குது அவருக்கு. இப்ப சொன்ன பாரு ரத்த கொதிப்பு அது இப்ப உனக்கு வந்திருக்குது. அதனால தான் இப்படி ஆறு. அம்மா நான் சொல்வதை கேளுங்கள். நீ இப்படியே செய்திருந்தா ஒரே அப்பா கிட்ட போய் சொல்லிடுவேன். அப்பாண்டியா? ஆமா. தப்பா ஏத்துக்கினியா? அப்பால முடியல தான் ஒண்ணு கேட்டுக்கிறேன். இவ்வளவு நேரம் நீ என்ன சொல்லிருந்தீங்க? தப்பா தான் சொல்லிருந்தீங்க. தப்பா எடுத்துக்காதீங்க செல்லம். அப்பா விட்டு கொஞ்ச நாள் பிரிஞ்சிருந்த. பெற்றெடுத்த தாய் இல்ல, தாய் இல்லாத வளர்ப்புல வளர்ந்த மகனாச்சே. எதனா ஒரு பொண்ணு பார்த்தா அந்த பொண்ணு மீது நீ சபல புத்தி கொண்டவனா என்று உன்னை சோதனை பண்ணி பார்த்த அம்மா. என்னது என்ன சோதித்து பாத்தீங்களா? அம்மா மத்தபடி தப்பானவ கிடையாது. அம்மா தவறாக எண்ணினாலப்பா. அம்மா பரவாயில்லையம்மா. பெற்றெடுத்த தாய் இருந்தா கூட என்னை இப்படி கவனிச்சிருக்க மாட்டாங்க. ஆனா ஒண்ணு நீங்க நடந்த விஷயத்தை எக்காரணத்தை கொண்டு உங்க அப்பா கிட்ட சொல்லக்கூடாது. சொல்ல மாட்டேன்னு ஒரு சத்தியம் பண்ணி கொடுப்பா. சத்தியம் வேற பண்ணணுமா? அம்மா நான் தான் சொல்ல மாட்டேன்னு சொல்றேன்மா. இல்ல என்னைக்குனா ஒரு நாள் நீ போய் சொல்லிட்டா இந்த அம்மா நான் என்ன பண்றது? அப்படி என்ன என் மீது உனக்கு நம்பிக்கை இல்லையா? ஐயோ நீ சத்தியம் பண்றாப்புன்னு ஒன்னே நம்புறேன். அப்படியா? ஆமா. சரி எனக்காக இல்லைனா கூட உனக்காக நான் சத்தியம் பண்றேமா. சத்தியமே நான் சொல்ல. ஐயோ அம்மா வந்தா கூப்பிட்டுருப்பானா? மன்னா பாருங்கள் மன்னா பாருங்கள். டேய் இப்படிப்பட்ட பாதகத்தை செய்து விட்டானே உன்னுடைய மகன். இவனை விடலாமா? விடக்கூடாது. பெற்ற தாய் சமானமானவள். அவளை கட்டி அழைக்கிறாய். இல்லையப்பா நான் தவறு செய்யவில்லை. இந்த துணி உனக்கு எந்த பாடம் கேட்டதா? அப்பா அப்பா கொள்ள அழகாகுமா
அப்பா அப்பா தினம் கொள்ளை அழகாகுமா அப்பா அப்பா உள்ளத்தில் பகையை வைத்து உலகில் உறவை அப்பா அப்பா பகையை வைத்து உதட்டினில் உறவை வைத்து பகைவர்கள் அப்பா 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 மீது ஆணையிட்டு சொல்லுகின்றேன். இந்த காரியத்தை நான் செய்யவில்லை அப்பா. என் தாய் மீது ஆணையிட்டு சொல்லுகின்றேன். இப்பேற்பட்ட செயலை நான் செய்யவில்லை அப்பா. மகனை இது ஜெகதா செய்கிறான். தளபதி யாரு? அண்ணா, இவன் இனி என் முகத்தில் விழிக்க கூடாது. அப்படி இந்த நாட்டில் இருக்க கூடாது. அப்படி நீ இருக்க முடியுமோ? நான் செய்து முடி. சகோதரி, நீங்கள் நல்லவர்கள். நீங்கள் எடுத்து சொல்லக்கூடாதா என்னுடைய தந்தை இடத்தில்? நல்லவன் தான். நல்லவன் தான்டா நானு. டேய் கதிரவா. என்ன ஒரு ஆண்டவன். என் மனைவி மீது கை வைக்காயா? யார் இது? கல்பனா, ஓடி வா. அவளும் கிளப்பி கிளப்பி பார்த்தா ஒன்றும் கிளப்புற மாதிரி இல்லை. உண்மனைவியா? இவள் உண்மனைவியா? என்ன? எங்களுடைய பொருத்தத்தை பார்த்தாலே கண்டுகளுக்கு வேண்டாமா? எப்படி? கூட்டு களவாணிகளா நீங்க? கூட்டு? நானாடா கூட்டு கலவாணி? என் சவர குஞ்சி பேஸ் கட்ட பாடுறா. கல்பனா, பார்த்தாயா? Give me one kiss. பாவி. அனாதை என்று உன்னை நினைத்து No, never. இந்த நாட்டில் ஒரு பெண் கண்ணும் கண்ணும் வாழ முடியாது என்று ஓடி வந்தார். என் தாய்முகத்தை நாங்கள் பார்த்தது இல்லையே என்று என் தந்தைக்கு மனமுடித்தது. அந்த நன்றி ஏய், இதையெல்லாம் நாங்க செய்த சூழ்ச்சிடா. ஆமா, திருமண மேடையில் நான் உனக்கு என்ன சொன்னேன்? நீ எனக்கு என்ன சொன்ன? என் தந்தைக்கு மனமுடிக்க உனக்கு விருப்பம் இல்லை. அதற்கு இருந்தாலும் நாங்கள் யார்? ராஜ பரம்பரைகள் சேர்ந்தவர்கள். நாங்கள் இடம் வேலை, நான் காலால் இடம் வேலை கரத்தால் செய்யக்கூடியவனே. நீ காலாலிடும் வேலையை எதற்கடா கேட்டது? சொல்ல மாடா. டேய், உனக்கு என்னடா வயசு ஆயிடுச்சு? என் வயசு என்ன? உன் வயசு என்ன? காலாலிடுற வேலையை கையால் செய்ய சொன்னீங்க. சொல்லாமா அப்படி? என்னங்க? அவன் மூஞ்சி பார்க்கறதுக்கே எனக்கு பிடிக்காது. அப்படியே சொல்லும். எனக்கு அவாசிங்கா போச்சு. நான் பாத்துக்கிறேன், நான் பாத்துக்கிறேன். அவனை தூக்கி தூக்கி போட்டு முடிச்சுட்டு வந்துரு. ஆகட்டும். இந்த நாட்டை ஆளக்கூடியது நம்மளா இருக்கணும். புறப்படு. பாவி, ஏய், நல்லவன் போய் நினைத்து நல்லவத்திக்கு என்னை கொண்டு இருக்கலாம். டேய் கதிரவா, நீண்ட நாளாக இந்த நாட்டில் தளபதியாக வருவது வந்து உன்னுடைய தந்தைக்கும் தாய்க்கும் குழந்தை இல்லைன்னு சந்தோஷமா இருக்கா? ஏதோ இந்த வாய் இருக்குது பாரு, இது நல்ல வாயே கிடையாது. அதோ இருக்க முருகன் கோயிலான போய் கும்பிட்டு வரான்னு சொன்னேன். எப்பா போனா நாங்க அப்பன் 2 புள்ள பத்தின வந்துட்டான்டா இந்த வயசுல. அப்ப நினைச்சேன் என் மனசுல கப்ப 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 கப்பன்னு எரிச்சு.
எப்படியாவது நாட்டை ஆள விட்டு விட்டு சிரிக்கிறா என்னடா சிரிக்கிறா இனிமே உனக்கு சிரிப்புக்கே இடம் கிடையாது. ஆடுகின்ற ஆட்டம் எல்லாம் ஆடி காட்டும் இந்த குடி போனால் நாளை செல்வதே இடுகாடு நாளை செல்வதே இடுகாடு. நித்ரா பணக்காரன் ஏகப்பட்டவனா சுடுகாட்டுக்கு போறான், பணக்காரன் மாடிக்கு போறானா? ஏய் செத்தா எல்லாரும் சுடுகாடு தான்டா. அதுக்கு முன்னாடி நீ எப்படி வாழணும், நான் எப்படி வாழணும், இது எனக்கு தேவை. இப்போ நான் தான் நாட்டை ஆளணும். இந்த மனிதன் உயிரோ கண்ணுக்கு தெரியாது, மனிதன் உயிரோ கண்ணுக்கு தெரியாத காட்சி. மனிதன் உயிரோ கண்ணுக்கு தெரியாத காட்சி. இந்த மனிதன் உயிரோ கண்ணுக்கு தெரியாத காட்சி. காசு தன்னை போட்டி இந்த மனிதன் உயிரோ கண்ணுக்கு தெரியாத காட்சி. மூடிடுவார் உன்னை சேர்த்து இந்த மனிதன் உயிரோ கண்ணுக்கு தெரியாத காட்சி. கொண்டாட மலராக வக்கண்ட மொழியில் கொண்டாட கவி என்னும் புவி மனைக்கும் அமுதம் என்னும் தேனோடு மண்ணை தமிழ் நாட்டினிலே நாய் கூட காவலுக்கு இருக்கிறது, கழிவின் மேல் புரளும் பன்றி கூட கறிக்கு உதவுகிறது. எத்தனைக்கு உதவாத நாட்டக்காரனே, நீ சுக்குநூறாக போகனா வெகு தூரத்தில் இல்லையா? இப்ப என்ன நாயின்றியா பண்ணின்றியா? ரெண்டத்துல சேர்ந்தா கூட உனக்கு இல்லையா? ஏய் நீ சொன்ன வார்த்தை அத்தனையும் எல்லாருக்கும் உள்ளதுதான். ஏன் நான் பணக்காரன் என்ன தூக்கி போய் உனக்கு போறான், உனக்கு ஏகப்பட்ட மண்ணை பத்தி போறான். ஏய்
வாழும் வரை ஒன்றுக்கு ஒன்றை கொன்றுதானா தின்னும் மிருகம் கூட. அது மிருக இனத்தைச் சேர்ந்தது. ஆ, நாம் வாழும் இடம் மனித இனத்தைச் சேர்ந்தது. ஆறு அறிவு உள்ளவன். தயவு செய்து சொல்லாத. இன்னைக்கு மிருகம்லாம் சுத்தமா தான் இருக்குது. இந்த மாதிரி 6 அறிவு உள்ளதை வச்சு இந்த மாதிரி இருக்கிற வரைக்கும் பின்ன எப்படி சுத்தமா இருக்கு? பேச வைக்கிறேன். நீ பேசினால் எனக்கு பிடிக்காது. எனக்கு தேவை சத்தியபடி நாடு அடைய வேண்டும். இப்போது சொல்கிறேன். ஏய், அது உன்னால் முடியாது. நான் இருக்கிற வரைக்கும் ஒரு பிடி மண்ணை கூட உன்னால் பெற முடியாது. நீ இருக்கிற வரைக்கும் ஆமாண்டா, ஒரு பிடி மண்ணை கூட பெற முடியாது. இப்ப நீ சொல்லு. மனிதா ஆட்டம் இங்கே. ஆரடி மணி. ஏய், உன்ன மாதிரி அழுவுற விட்ட குடும்பமே இருக்காது. உன்னை இப்போது இதே இடத்தில் எந்த கண்ணால் என்னுடைய மனைவி நீ பார்த்தாயோ அந்த 2 கண்களையும் இதே இடத்தில் குதிக்க விட போகிறேன். என் கண்களை குதிக்க என்னுடைய
தவறினால் இந்த உலகத்தை நீ பார்க்கவே கூடாது. அப்பா ஐயோ உங்களுக்கு நாங்கள் என்னடா துரோகம் செய்தோம்? ஏய், இருவிடியே போய்க்கு விட்டாயடா. இந்த நாட்டை அடைய வேண்டும் என திட்டம் தீட்டினேன். இறுதியாக தெய்வ வசத்தால் நீ வந்து பிறந்து விட்டாய். நீ வந்ததுமே எனக்கு நாள் ஆரம்பிச்சான். அதனால இப்போது 2 கண்களை வேண்டு குருடனாக இந்த காட்டில் எங்கும் தெரிய வேண்டும். கொடிய மிருகம் வந்து உன்னை அடித்தே கொண்டு செல்ல வேண்டும். போடா. உலகத்தின் தலையாதோ துணையாதோ உழைப்பவர் வாழ்க்கை மலரா ஆதோ ஒரு நாள் பொழுதும் உலகாதோ பிறக்க வைத்தார் எங்களை தண்ணீரில் தரணியில் பிறக்க வைத்தார் தரணியில் பிறக்க வைத்தார் நீங்களே தண்ணீர் பிறக்க வைத்தார் தரைமேல் இருக்க வைத்தார் பெண்களை கண்ணீரில் குளிக்க வைத்தார் தரைமேல் பிறக்க வைத்தார் அங்கே எங்கே கடல் தாழ் எங்கள் வீடு வெயிலினிலே விளக்க எரியும் கடல் தாழ் எங்கள் வீடு கடல் தாழ் எங்கள் வீடு முடிந்தால் முடியும் தொடர்ந்தால் தொடரும் இதுதான் எங்கள் வாழ்க்கை அரணியில் பிறக்க வைத்தான் எங்களை தண்ணீரில் பிழைக்க வைத்தான் அரணியில் இருக்க வைத்தான் பெண்களை கண்ணீரில் குளிக்க வைத்தான் தரைமேல் பிறக்க வைத்தான் யாரோ யாரோ ஒரு நாள் வருவோம் இருந்துட்டு போவோம் ஒவ்வொரு நாளும் துயரும் ஊரார் நினைப்பது சுலபம் இந்த ஊரார் நினைப்பது